மக்களே, வணக்கம் மக்களே. நாம இன்னைக்கு ஒரு பூவிலிருந்து எப்படி தேனீகள் தேனை எடுக்குது, ஒரு பூவ எப்படி அது காயா மாத்துது, காய் எப்படி கனியா மாறுது, அதற்கு அதற்கு முக்கியமாக தேனீகளுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு தேனீ தன்னுடைய உடம்புல பூவுல இருக்கக்கூடிய மகரந்தத்த ஒட்டிட்டு போயிட்டு, மற்றொரு பூவுல இருக்கக்கூடிய சூலக முடியில கொண்டு போய் அந்த மகரந்தத்த சேர்த்து, அந்த பூவ காயா மாத்தி, அது கனியா மாத்துது. இந்த கனிகள் உயர்தரமான, தரமான பழங்களா நமக்கு கிடைக்குது. அறிவியல் ரீதியா நம்ப அயல் மாகரந்த சேர்க்கை அப்படின்னு நம்ப சொல்றோம். சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள்ல 100%த்துல 60%க்கு மேற்பட்ட உணவுப் பொருட்கள் தேனீகளால் நடைபெற்ற மகரந்த சேர்க்கை மூலமாகவே உருவாக்கப்பட்ட உணவுப் பொருட்களாகும். இதனால தான் நம்ம தேனீகள உழவர்களுடைய நண்பன் அப்படின்னு சொல்றோம். விவசாயிகளுடைய நாடி துடிப்புன்னும் சொல்றோம். முக்கியத்துவம் வாய்ந்த தேனீகள நம்ம பாதுகாப்போம். இயற்கைய பாதுகாப்போம். விவசாயத்தின் முதுகெலும்பான தேனீகளை காப்போம். அப்படின்னு உறுதியா இருந்தா மட்டும் தான் தேனீகள நம்ம பாதுகாக்க முடியும். அப்பனா தான் நமக்கு நல்லபடியான பழங்களும், உணவுப் பொருட்கள் அனைத்தும் நம்ம சேரும். மலைவாழ் மக்களினுடைய உதவியினுடன் ஸ்ரீ லாவா என்டர்பிரைசஸ் நேரடியாக இயற்கையான முறையில் தேன் கூட்டிலிருந்து சேகரிக்கப்பட்ட தேனை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது. தங்களுடைய தேவைக்கு ஏற்ப 1/4 கிலோ, 1/2 கிலோ பாட்டில்களில் தேன்களாகவும், தேன் அடைகளாகவும் நாம உங்களுக்கு கொண்டு சேர்க்கிறோம். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் நம்மளோட நம்பர் இருக்கு. அதை பார்த்து ஆர்டர் கொடுங்க. நன்றி மக்களே. உங்களுடைய நல்ல ஆதரவுடன் ஸ்ரீ லாவா என்டர்பிரைசஸ். தேங்க்யூ.